ஆறாவது ஸ்லோகம். இச்சா த்வேஷ சுகம் துக்கம் சங்காதஸ்சேதனா த்ருதிஹி ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன சவிகாரமுதாஹ்ருதம். பதிமூன்றாவது அத்தியாயத்தில் 6 தத்துவங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. அவைகள் பிரகிருதிஹி புருஷக, க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞக, ஞானம் ஞேயம். இந்த 6 சொற்களினுடைய விளக்கம்தான் இந்த அத்தியாயம். பிரகிருதிஹி புருஷக, க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞக, ஞானம் ஞேயம். இதில் க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞக என்ற 2 தத்துவம் விளக்கப்பட்டு விட்டது. ஆரம்பத்தில் பகவான் க்ஷேத்ரம் என்ற தத்துவத்தை விளக்கினார். பிறகு க்ஷேத்ரஜ்ஞக என்ற தத்துவத்தை விளக்கினார். இனி மற்ற 4 தத்துவங்கள் விளக்கப்பட வேண்டும். அதில் இனி வர இருப்பது இங்கு பகவான் குறிப்பிட்ட ஞானம் என்ற சொல்லினுடைய விளக்கம். க்ஷேத்ரம் என்ற சொல்லுக்கு பகவான் முதலில் நம்முடைய உடலை கூறினார். இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரம் இது அபிதீயதே. இந்த உடல் க்ஷேத்ரம், விளையும் பூமியைப் போல. பிறகு யார் க்ஷேத்ரஜ்ஞக என்றால், இந்த உடலை யார் அறிகின்றானோ அந்த அறிவு சொரூபமான தத்துவத்துக்கு க்ஷேத்ரஜ்ஞன் என்று பதில் கூறி, பிறகு என்ன செய்தார்? இந்த க்ஷேத்ரஜ்ஞன் என்பவன் நானாக நீ அறிய வேண்டும் என்றார். இங்கு நானாக அறிய வேண்டும் என்றால் இந்த அனைத்து பிரபஞ்சத்துக்கும் காரணமாக இருக்கின்ற பிரம்ம தத்துவமாக அறிய வேண்டும் என்று ஜீவனுடைய உண்மையான அம்சம் பிரம்மஸ்வரூபம் என்ற மகா வாக்கியத்தை கொடுத்தார். அதற்கு பிறகு க்ஷேத்ரம் என்ற சொல்லில் இந்த வெறும் உடல் மட்டும் அடங்காது, ஜட பிரபஞ்சம் அனைத்தும் அடங்கும் என்று கூறினார். நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகம் அனைத்தையும் க்ஷேத்ரம் என்று அழைக்கப்படும் என்று சொன்னார். பிறகு நம்முடைய மனதிற்குள் இருக்கின்ற அறிவும் க்ஷேத்ரம் என்று பகவான் கூறினார். அந்த அறிவுக்கும் அறிவாக இருக்கின்ற சைத்தன்யம் வேறு, மனதிற்குள் மாறிக்கொண்டிருக்கின்ற அறிவு வேறு. அவைகளையும் க்ஷேத்ரம் என்று கூறி க்ஷேத்ரம் என்ற தத்துவம் முடிக்கப்பட்டது. க்ஷேத்ரஜ்ஞக நான் என்று பகவான் கூறினார். இனி புருஷக என்ற சொல்லிலும் ஞேயம் என்ற சொல்லிலும் பகவான் இந்த பிரம்ம தத்துவத்தை விளக்கப் போகின்றார். பிரகிருதிஹி என்ற சொல்லில் மீண்டும் க்ஷேத்ரம் என்ற தத்துவத்தை விளக்கப் போகின்றார். இனி நாம் பார்க்க இருப்பது ஞானம் என்று பகவான் எதை கூறினாரோ அந்த தத்துவம் வருகின்றது. அடுத்த ஸ்லோகத்திலிருந்து 3வது சொல்லினுடைய விளக்கம், அதாவது ஞானம் என்று பகவான் எதை கூறினாரோ அதனுடைய விளக்கம் வருகின்றது. அடுத்த ஸ்லோகம். அமானித்வமதம்பித்வம்
அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைர்யமாத்மவிநிக்ரஹः. ஒன்பதாவது இந்த ஸ்லோகத்திலிருந்து 13வது ஸ்லோகம் வரை 5 ஸ்லோகங்களில் ஞானம் என்று பகவான் எதை அழைத்தாரோ அந்த தத்துவமானது விளக்கப்படுகின்றது. க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞः, ஞானம் ஞேயம் பிரகிருதிஹி புருஷः. இதில் ஞானம் என்று எதை கூறினாரோ அதனுடைய விளக்கம் இந்த 5 ஸ்லோகங்களில் வருகிறது. இங்கு பகவான் என்ன செய்கின்றார்? ஞானத்துக்கு சாதனைகளாக எவைகள் அமைகின்றனவோ அவைகளைத்தான் ஞானம் என்று குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக ஞானம் என்றால் மனதில் தோன்றுகின்ற அறிவு. இங்கு பகவான் என்ன செய்தார்? எவைகள் நம்மிடம் இருந்தால் எந்தெந்த நற்பண்புகள், ஆங்கிலத்தில் வேல்யூஸ் என்று கூறுகின்றோம், தெய்வீக சம்பத் அல்லது நல்ல குணங்கள் நம் மனதில் இருந்தால் இங்கு சொல்லப்படுகின்ற ஞானம் நமக்கு தோன்றுமோ, அந்த ஞானத்துக்கு சாதனைகளாக இருக்கின்ற நற்பண்புகளை பகவான் இங்கு ஞானம் என்றே அழைக்கின்றார். இப்போ இங்கு ஞானம் என்பது ஞானம் அல்ல, ஞான சாதனானி. இப்போ ஞானத்தை நான் விளக்குகின்றேன் என்று பகவான் கூறினால் இந்த இடத்தில் ஞானம் என்பது ஞானத்துக்கு காரணம், ஞான சாதனானி, ஞானத்துக்கு காரணமாக இருப்பவைகள். அவைகள் என்ன என்றால் நற்பண்புகள், வேல்யூஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பித்து பகவான் 20 நல்ல பண்புகளை சொல்லப் போகின்றார். நல்ல பண்புகள் என்றால் எவைகள் நம்மால் தேடி அடையப்பட வேண்டும் என்பதும் எவைகளை நாம் விட்டுவிட வேண்டும், இந்த இரண்டும் சேர்ந்து விட்டுவிடுகின்ற, விடப்பட வேண்டியவைகளும் இங்கு சொல்லப்படுகிறது, நம்மால் சேர்த்து கொள்ளப்பட வேண்டியவைகளும் சொல்லப்படுகிறது. இவ்விதம் 20 பண்புகளை பகவான் இங்கு வரிசையாக கூறி, இந்தந்த பண்புகள் எவர்களுடைய மனதில் இருக்கின்றதோ அவர்களுடைய மனதில்தான் ஞானம் வரும் என்று சொல்கிறார். என்ன ஞானம்? க்ஷேத்ரஜ்ஞம் சாபிமாம் வித்தி, நானே அனைத்துமாக இருக்கின்றேன் என்று மகா வாக்கிய ஞானம் அல்லது மோட்சத்தை கொடுக்கும் ஞானம் அப்பொழுதுதான் வரும். எப்பொழுது? இங்கு சொல்லப்படுகின்ற பண்புகள் எவர்களிடம் இருக்கின்றதோ. ஆகவே இந்த பண்புகள் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. நம்முடைய அதிக கவனம் இந்த பண்புகளுக்கு கொடுக்க வேண்டும். இந்த இடத்தில் ஆரம்பிக்கின்ற பகவான் 18வது அத்தியாயம் முடிகின்ற வரை மாறி மாறி இந்த நல்ல குணங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கப் போகின்றார். அதனுடைய ஆரம்பம் இப்பொழுது. நாம் முதலில் முகவுரையாக சில கருத்துக்களை எல்லாம் பார்த்துவிட்டு பிறகு பகவான் கூறுகின்ற ஒவ்வொரு பண்புகளையும் எடுத்துக்கொண்டு அதனுடைய பொருள் என்ன, அதை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும், அந்த பண்புகளை நாம் பின்பற்றினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று விரிவாக பார்க்க போகின்றோம். முதலில் பண்புகள், நல்ல குணங்கள் என்றால் என்ன என்று பார்க்கின்றோம். இப்போ வேல்யூஸ் என்றால் என்ன, நற்பண்புகள் என்றால் என்ன, இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் நம்முடைய உடல் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உடலை எடுத்துக்கொண்டு பார்த்தால்
நம்முடைய ஸ்தூல சரீரத்தில் ஆரோக்கியம் என்பது மிக அவசியமாக இருக்கின்றது. நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஹெல்த்தி பாடி, ஹெல்த் என்று சொல்வோம். ஆரோக்கியத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் உடல் உழைப்பு இருக்க வேண்டும். எக்ஸசைஸ் என்று சொல்கிறோம். அதற்கு தகுந்தாற்போல் உணவை உட்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நாம் பேசுகின்றோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இப்படிப்பட்ட உடல் உழைப்பு, இப்படிப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொண்டால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்வதிலிருந்து இந்த உடலுக்கு நோய் வருதல் என்பதும் இயற்கையாக இருக்கிறது என்று தெரிய வருகிறது. இப்போ இந்த உடலும் நோய்க்கு உட்பட்டது. நோய்வாய்ப்பட இந்த உடல் அந்த நோய்க்கு உட்பட்டதாக படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம என்ன அடிக்கடி பார்க்கிறோம்? நம்ம உடலில் நோயும் வருகின்றது, பிறகு அது நீங்குகின்றது, ஆரோக்கியத்தை வளர்க்கின்றோம், ஆரோக்கியத்தை இழக்கின்றோம். இதெல்லாம் ஒரு சைக்கிள் போல வந்து கொண்டு இருக்கின்றது. இந்த ஸ்தூல உடல் எப்படியோ அதே போல் சாஸ்திரம் நம்முடைய மனதை உடல் என்று சொல்கிறது. எப்படி இந்த உடலை, ஃபிசிக்கல் பாடியை நம்ம உடல்னு சொல்கிறோமோ அதற்கு சில நியமங்கள் இருக்கிறதோ அதே போல்தான் நம்முடைய மனமும் உடல் என்று சொல்லப்படுகிறது. மனதை உடல் என்று சொன்னால் நான் மனதை பார்க்கவே இல்லையே, அந்த உடலை கண்முன் பார்க்கவில்லையே என்றால், அதனால் தான் சாஸ்திரம் மனதை சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்கிறது. இது ஸ்தூல சரீரம், நம்மால் நேருக்கு நேர் பார்க்கப்படுவது நம்முடைய உடல். நம்முடைய மனம் சூக்ஷ்ம சரீரம், அது நம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் மனது என்று ஒன்று இருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். காரணம் என்ன? மனது என்று ஒன்று இருக்கிறது என்று யாருக்கு தெரியாது? எல்லோருக்கும் தெரியும். ஆனால் உடலைப் போல் பார்க்க முடியாது. ஆகவே சூக்ஷ்ம சரீரம். இப்போ இந்த ஸ்தூல சரீரத்துக்கு எப்படி ஆரோக்கியம் வரலாம், நோய் வரலாம், அதே போல நம்முடைய மனதிற்கும் ஆரோக்கியம் என்று ஒன்று இருக்கிறது, நோய் என்று ஒன்று இருக்கிறது. ரொம்ப மனநோய் வந்ததுன்னா அதற்கு தனி இடம் இருக்குது. ஆனால் சாதாரண நோய் வந்தாலும் நம்ம சமுதாயத்திற்குள்ளே நடமாடிக்கொண்டு இருப்போம். இப்போ மனதிற்கென்று சில நோய் இருக்கின்றது, ஆரோக்கியம் இருக்கின்றது, பலம் இருக்கின்றது, பலகீனம் இருக்கின்றது. இனி எப்படிப்பட்ட உணர்வுகள், நம்ம மனது உணர்வு மயமாகவும் இருக்கின்றது, எண்ணங்கள் வடிவமாக இருக்கின்றது. சில பழக்கங்கள் பழகி வந்தால் அந்த பழக்கத்தின் அடிப்படையில் செயல்பட்டு வருகின்றது. இனி எந்தெந்த உணர்வுகள், எந்தெந்த குணங்கள், எந்தெந்த பழக்கங்கள் நம்முடைய மனதிற்கு ஹிதம் என்றால் நன்மையை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுக்கின்றதோ அந்த உணர்வுகள், அந்த பழக்கங்கள், அந்த சிந்தனைகள், அவைகளை நற்பண்புகள் என்று சொல்கின்றோம். நல்ல பண்புகள் என்றால் எது மனதிற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கின்றதோ. இந்த இடத்துல ஹிதம் என்ற ஒரு அழகான சமஸ்கிருத வார்த்தை இருக்கிறது. ஹிதம் என்றால் நன்மை. நம்ம மனதிற்கு எது நன்மையை கொடுக்குமோ அவைகளையெல்லாம் நற்பண்புகள் என்று சொல்கின்றோம். பிறகு மனதிற்கு எது பலகீனத்தை கொடுத்து துயரத்தை கொடுக்குமோ அவைகளையெல்லாம் தீய குணங்கள் என்று நாம் கூறி நீக்கப்பட வேண்டியது என்று சொல்கின்றோம். இப்போ வேல்யூஸ் என்றால் என்ன என்றால் எவைகள்னால் எந்த உணர்வுகள். இப்போ உணர்வுகள் என்று சொன்னால் அன்பாக இருப்பது, மன்னித்தல்,
உண்மையை பேசுதல், உண்மை பேச வேண்டும் என்ற உணர்வு, மற்றவர்களை ஹிம்சை செய்யக்கூடாது என்கின்ற உணர்வு, இப்படிப்பட்ட அல்லது பொறாமைப்படாமல் இருத்தல், இப்படிப்பட்ட எந்த உணர்வுகள் அல்லது குணங்கள் அல்லது வழக்கங்கள், சிந்தனைகள் நமக்கு நன்மையை கொடுக்குமோ, அந்த ஹிதத்தின் வாயிலாக நமக்கு மகிழ்ச்சியையும் கொடுத்து நம்மால் மற்றவர்களுக்கும் நன்மையை கொடுக்குமோ, அவைகளை நட்பண்புகள் என்று நாம் கூறுகின்றோம். நமக்கு நாம் நன்மை செய்தால்தான் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். உண்மையில் இந்த உலகத்துக்கு நாம் எதை கொடுக்கின்றோம் என்றால், நாம் நமக்கு எதை கொடுக்கின்றோமோ அதைத்தான் நாம் உலகத்துக்கு கொடுக்கின்றோம். இப்போ ஒருவர் மற்றவர்களுக்கு சங்கடத்தை கொடுக்கின்றார், கோபப்பட்டு திட்டி மற்றவர்களுக்கு சங்கடத்தை கொடுக்கிறார் என்றால், உண்மையில் முதலில் என்ன நடந்தது என்றால், அவர் மீதே கோபப்பட்டிருக்கின்றார். அவரையே சங்கடப்படுத்தி விட்டார். அதனுடைய விளைவுதான் மற்றவர்களை சங்கடப்படுத்துகின்றார். அதே சூழ்நிலையில், எந்த சூழ்நிலையில் அவருக்கு கோபம் தீய சொற்களை பயன்படுத்தினாரோ அதே சூழ்நிலையில் அந்த நேரத்தில் அவருக்கு மூடு நல்லா இருந்ததுன்னு வச்சுக்குவோமே. இப்போ வீட்டுக்கு வர்றார், ப்ரமோஷன் ஆகிருக்கு, அந்த மகிழ்ச்சியோடு வர்றார். வீட்டில் ஏதோ அலங்கோலமாக நடந்திருக்கு. உடனே அது அன்றைக்கி அவருக்கு பெருசாக தெரியாது. காரணம் என்ன? அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கார். அதனால் வெளியே கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ஆஃபீஸ்லேயே சங்கடத்தோடு வர்றார். பிறகு இந்த ஒரு சிறிய நிகழ்ச்சி அவருக்கு என்ன செய்கின்றது? பெரிய ஒரு துயரமாக மாற்றி ஒரு சிறு போர்க்களத்தை வீட்டில் உருவாக்குகின்றார். இப்போ என்ன நடந்தது என்றால், வெளியே நடந்ததினுடைய அடிப்படையில் அங்கு ஒன்றும் நடக்கவில்லை. அவருக்குள் அவர் தனக்கு என்ன செய்தாரோ அதைத்தான் அவர் மற்றவர்களுக்கு செய்கின்றார். அதனால் இந்த உலகத்துக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். சில பேர் சொல்லுவார்கள், சோஷியல் ஒர்க் பண்ணணும், சமுதாய சேவை செய்ய வேண்டும். உண்மைதான். ஆனால் யார் சமுதாயத்திற்கு நன்மை செய்ய முடியும்? வீட்டில் இருப்பவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். அல்லது நம்முடன் யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறார்களோ அவர்களுக்கு எப்பொழுது நாம் நன்மை செய்ய முடியும், மகிழ்ச்சியை கொடுக்க முடியும், அமைதியை கொடுக்க முடியும் என்றால், பெரிய ரகசியம், எப்பொழுது நமக்கு நாம் மகிழ்ச்சியை கொடுக்கின்றோமோ, நம்மிடம் நாம் கோபித்து கொள்ளவில்லையோ அதைத்தான் மற்றவர்களுக்கும் நாம் கொடுக்க முடியும். இப்போ வேல்யூ என்றால் எந்த குணங்கள், எந்த சிந்தனைகள், எந்த ஸ்வபாவங்கள் நமக்கு நன்மையை கொடுக்கின்றதோ அது சொன்னாவே போதும். அதன் மூலமாக மற்றவர்களுக்கும் நன்மையை கொடுக்குமோ அவைகள் நட்பண்புகள். பிறகு எந்த குணங்கள், எந்த பழக்கங்கள், எந்த சிந்தனைகள் நம்மையும் அழித்து மற்றவர்களையும் அழிக்குமோ அவைகள் தீய குணங்கள் என்று சொல்கின்றோம். இந்த தீய குணத்திற்கு உதாரணம் என்ன சொல்வார்கள்? இந்த தீய குணம் எப்படி நல்ல குணத்தை போல, நல்ல குணம் முதலில் நமக்கு நன்மையை செய்து பிறகு மற்றவர்களுக்கு நன்மையை செய்கிறது. அதேபோல தீய குணங்களும் முதலில் நம்மை அழித்து விட்டுத்தான் மற்றவர்களை அழிக்கும். அதற்கு உதாரணம், ஒரு இரும்பு பாத்திரத்தில் அமிலத்தை விட்டு அதன் மீது வேறு ஏதாவது போட்டோம்னா இந்த ஆசிட் என்ன செய்யும்? முதல்ல கண்டெய்னரை தான் நாசம் பண்ணும், அதற்கு பிறகு தான் கண்டென்ட்டை அழிக்கும். அப்படி கண்டென்ட்னா அதற்குள்ளே ஏதாவது போட்டோம்னா அது பின்னாடி தான். முதலில் அழிப்பது என்னன்னா அந்த பாத்திரத்தை தான் அது நாசம் பண்ணும். அதே போல் தீய பழக்கங்கள், தீய சிந்தனைகள், தீய குணங்கள் என்ன செய்யும்? முதலில் எவனிடம் இருக்கின்றதோ அவனை அழித்து விட்டுத்தான் பிறகு மற்றவர்களை அழிக்கும். அதனால்தான் சொல்வார்கள், பொறாமை, கோபம் முதலியவைகள் முதலில் உன்னை டேமேஜ் பண்ணிட்டு தான் மீதி டேமேஜ் மற்றவர்களை செய்யும் என்று சொல்வார்கள்.
பொதுவாக என்ன சொல்வார்கள், எனக்கு கோபம் வந்தால் அவனை தீர்த்துருவேன்னு சொல்லுவார்கள். அதாவது எனக்கு கோபம் வந்தால் அவனுக்கு நான் ஒரு பெரிய டேமேஜ் கொடுத்துருவேன், அவனை அழிச்சிருவேன்னு சொல்வார்கள். ஆனால் உண்மையில் உன்னை அழிச்சது போக மீதி இருக்கிற சக்தியில் தான் நீ மற்றவர்களை ஏதாவது செய்ய முடியும். இவ்விதம் தீய குணங்கள் என்றால் எது நமக்கு அஹிதம், அஹிதம்னா நன்மை அல்லவோ அது தீய குணங்கள். எது நமக்கு ஹிதம் அது நற்குணங்கள், வேல்யூஸ். இப்போ எது வேல்யூ என்றால் எது நம்முடைய மனதை ஆரோக்கியமாகவும் நமக்கு நன்மை செய்யும் கருவியாகவும் வைத்திருக்குமோ அவைகளெல்லாம் நட்பண்புகள். எது நம்முடைய மனதிற்குள்ளேயே இருந்து நமக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கு பதிலாக நோயை கொடுத்து நம்மையும் சங்கடப்படுத்தி மற்றவர்களையும் சங்கடப்படுத்துமோ அவைகள் தீய குணங்கள். இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நமக்குள்ளே எது நன்மையை கொடுக்குதுன்னு பார்க்கணும். அதனுடைய விளைவு மற்றவர்களுக்கும் நன்மையை கொடுக்கும். நமக்குள் எது தீங்கை கொடுத்து நம்மையே அது வருத்தி மற்றவர்களையும் வருத்துகின்றதோ அவைகள் தீய குணங்கள். இப்போ என்ன செய்யணும்னா, பகவான் இங்கே ஒரு சின்ன லிஸ்ட்டு 20 லிஸ்ட்டு சொல்ல போகிறார். பிறகு ஒரு சாப்டரே இதற்கு வச்சிருக்கார் பகவான். தெய்வீக சம்பத், ஆசுரி சம்பத் என்று நற்குணங்கள் அங்கே ஒரு 26 சொல்ல போகிறார். பிறகு தீய குணங்களெல்லாம் எது எதுன்னு பெருசாக சொல்ல போகிறார். அவைகளெல்லாம் எதற்குனா நமக்குள் இருந்தால்னு ஏன் சொல்லணும், இருக்கும், அதையெல்லாம் நீக்க வேண்டும். இப்போ நமக்குள் இருக்கிற தீய குணங்களை நீக்கணும். அது பகவான் சொன்னாதான் நமக்கு தெரியும் இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி அதை தெரிஞ்சு நாம் நீக்க வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியமானது. ஒரு விவசாயம் செய்யும் பொழுது ஒரு செடியை நடுறோம், என்ன செய்கின்றோம், அந்த பயிர் வளரும் பொழுது களைகளும் சேர்ந்து வளர்கின்றது. இப்போ களைகளையெல்லாம் நீக்கிறது ஒரு வேலை, அந்த பயிரை வளர வைக்கிறது இனி ஒன்று. நம்ம போடுற உரம் எதுக்காகுன்னா அந்த முள் செடிக்கெல்லாம் போயிடும். அதை கஷ்டப்பட்டு நீக்கி நம்ம எதை வளர்த்தணுமோ அதை வளர்த்தணும். இந்த 2 காரியத்தையும் முயற்சி இல்லாமல் அடைய முடியாது, முயற்சியுடன் அடையப்பட வேண்டும். இப்போ முதல்ல வேல்யூ என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேல்யூ என்பது மனதிற்கு ஹிதத்தை கொடுப்பது, மனதிற்கு அஹிதத்தை கொடுப்பது, மனதிற்கு அனாரோக்கியத்தை கொடுப்பதை நீக்கி மனதுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். பகவான் சொல்ல போகிறார் எவைகளெல்லாம் வேல்யூ, எவைகளெல்லாம் நட்பண்புகள்னு சொல்ல போகிறார். 2 விதத்தில் பேச போகிறார். இப்போ ஆரம்பமே அமானித்துவம்னு ஆரம்பிக்கின்றார். அமானித்துவம்னா கர்வம், அமானித்துவம்னா கர்வம் இல்லாமல் இருத்தல். எல்லாம் நம்ம பிறகு பார்க்க போகின்றோம் ஒவ்வொன்றா எடுத்துட்டு. இப்போ அதம்பித்துவம்னா கர்வத்தை வெளிக்காட்டி கொள்வது. பிறகு அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, ரொம்ப முக்கியமான வேல்யூ. அஹிம்சா, சாந்திகி, பொறுமை, இப்படி பகவான் பெரிய லிஸ்டே வச்சுருக்கார். எதற்குனா இவைகளையெல்லாம் என்னென்னெல்லாம் பின்பற்ற வேண்டும்னு சொல்கிறாரோ அதை பின்பற்ற வேண்டும். எதெல்லாம் நம்மிடமிருந்து நீக்க வேண்டும் என்று கூறுகிறாரோ அவைகளையெல்லாம் நாம் நீக்க வேண்டும். இவைகளெல்லாம் மனதில் இருக்கின்ற சுபாவங்கள், மனதில் இருக்கின்ற குணங்கள். இப்போ சில தீய ஒழுக்கங்கள் நமக்கு ஆரம்பத்திலிருந்தே வந்திருக்கலாம், அல்லது சூழ்நிலைகள்னால் வந்திருக்கலாம், அல்லது நமக்கு அந்த சம்ஸ்காரங்கள் பிறவியிலிருந்தே இருக்கலாம். ஏன்னா சில பேர் பிறவியிலிருந்தே சில குணத்தோடு இருப்பார்கள். நம்ம என்ன செய்ய வேண்டும்னா எவைகளெல்லாம் வச்சிருக்கணுமோ அதை வச்சுட்டு எதையெல்லாம் நீக்கணுமோ அதை நீக்க வேண்டும். இது என்ன என்றால், ஒரு வீடு நம்ம கட்டுறோம். வீடு அழகாக வெளியே கட்டினதற்கு பிறகு வீட்டுக்குள்ளே எந்தெந்த பொருள்களை எப்படி வைக்கணும்னு அது ஒரு பெரிய சயின்ஸே இருக்குது. எந்த கர்டன் போடணும், அதுக்கு என்ன கலர் டைல்ஸ் வைக்கணும், இதெல்லாம் இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்லுவார்கள். இதற்கு ஒரு கோர்ஸே இருக்குது. என்ன பெயிண்ட் அடிக்கணும், எதெல்லாம் மேட்சாக இருக்கணும். ஏன்னா வீட்டுக்குள்ளே அழகாக வச்சுருக்கணும் அல்லவா. வெளியே மட்டும் வீடு கட்டிட்டால் போதாது,
வீட்டுக்குள்ளே அழகுபடுத்துறதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கிறது போல் நம்மளுடைய உடல் வீடுன்னு சொன்னால் மனதுக்குள்ளே இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும். அதுதான் இவைகளெல்லாம். என்னென்னா நம்ம மனதை அழகுபடுத்த வேண்டும். வெளியே மட்டும் பெயிண்ட் அடிச்சுட்டு வச்சுட்டு சில பேர் வீட்டுக்குள்ளே போனால் நம்ம சாக்கடைக்குள்ளே போயிருக்கிறோமா அல்லது வீட்டில் இருக்கிறோமான்னு தெரியாது, அவ்வளவு அசுத்தமாக வைத்திருப்பார்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே எப்படி அழகாக வச்சுருக்கணுமோ அப்படி வச்சா தான் நம்ம வீட்டுக்குள்ளே தானே அதிக நேரம் இருக்கோம். அதே போல் நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப நேரம் வாழுகின்றோம். அந்த மனதை டெக்கரேட் பண்ணுறது தான் இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற விசாரம். ஆகவே என்னென்னா இவைகள் மிக மிக முக்கியம். கவனமாகவும் கேட்கணும், கவனமாகவும் இதை பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு பிறகு பார்ப்போம் தத்துவமசிங்கிற மகா வாக்கியம். அதெல்லாம் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, அது தூரத்திலேயே இருக்கட்டும். நமக்கு பக்கத்தில் இருக்க வேண்டியது என்ன, நாம் நேரடியாக பின்பற்ற வேண்டியது என்ன என்றால் இந்த மனதை பண்படுத்துதல், மனதை முறைப்படுத்துதல் அல்லது நெறிப்படுத்துதல். இனி அடுத்த கருத்து. இப்போ இதுவரைக்கும் வேல்யூனா என்னன்னு பார்த்தோம், அவைகள் என்னென்னு தெளிவாக பார்க்க போகிறோம். இனி அடுத்தது எதற்காக பகவான் இந்த பண்புகளெல்லாம் நமக்கு தேவை என்று இந்த பண்புகளை கூறுகிறார் என்று இப்பொழுது பார்க்கின்றோம். எதற்காக இவர் பெரிய லிஸ்ட்டை பகவான் கொடுத்து இவைகளெல்லாம் உன்னால் அடையப்பட வேண்டும் என்று சொல்கின்றார். வேல்யூஸை பகவான் எதற்காக கூறுகின்றார், ஏன் நம்முடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டும், பண்படுத்த வேண்டும் அல்லது தூய்மைப்படுத்த வேண்டும். நாம் ஏன் மனதை தூய்மைப்படுத்துவதில்லை அல்லது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லைன்னா யாருக்கும் மனசு தெரிகிறதில்லை. உடலை தூய்மைப்படுத்துகிறோம், குளிச்சுக்கிறோம், அதற்கு பிறகு பவுடரெல்லாம் அடிக்கிறோம், பிறகு என்னென்னலாம் சென்ட்டு போடணுமோ போடுறோம். காரணம் என்ன, அது உடனே வெளியே தெரியுது. மனசு வெளியே தெரியாமல் இருக்குது. மனசுக்குள்ளே என்ன வச்சுருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பெரிய கலை அதற்கு ஆப்போசிட்டாக காட்டுற சக்தி இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. வீட்டுக்குள்ளேயே யார் பார்க்குறாங்களோ அந்த இடம்தான் சுத்தமாக இருக்கும். பார்க்காத இடம் இருக்கும், இந்த மேலே ஏதாவது போட்டு வச்சுருப்பாங்க, அங்கே தான் பார்க்கணும் அவர்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்கிறார்கள். அப்படி யாரும் பார்க்கலைன்னா யாரும் பார்க்கலையே எதற்கு என்று நாம் நினைக்கின்றோம். அதனால் முக்கியத்துவம் நாம் கொடுப்பதில்லை. ஆனால் பகவான் ரொம்ப முக்கியத்துவம் யாரும் பார்க்காத இடமான நம்முடைய மனதிற்கு கொடுக்கின்றார். அது ஏன் என்று இப்பொழுது பார்க்கலாம். 2 காரணங்கள் நாம் பார்க்க போகின்றோம். 2 காரணத்தினால் இந்த பண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பகவான் பேசுகிறார். வேல்யூஸையெல்லாம் நாம் அடைய வேண்டும். 2 காரணம். முதல் காரணம் என்னவென்றால், இந்த இடத்தில் பகவான் சொல்வதற்கு முதல் அல்லது முக்கியமாக காரணமாக சொல்வது ஞானார்த்தம். ஞானம் வருவதற்காக, ஞானத்திற்காக, ஆத்ம ஞானம் வருவதற்காக. ஏன்னா அதைத்தான் பகவான் இங்கு கொடுக்க விரும்புகின்றார். ஆகவே உனக்கு ஞானம் மனதில் வர வேண்டுமென்றால் இந்த பண்புகள் அவசியம், கண்டிப்பாக இருக்க வேண்டும். சாய்ஸ் இல்லைன்னு அர்த்தம். எக்ஸாமில் எல்லாம் 8 கேள்வி கேட்டு அதில் ஏதோ 3 விட்டுட்டு 5 எழுது அப்படின்னு சொல்வது போல் இந்த பண்புகளில் ஏதாவது விட்டுடலாமா இல்லை சாய்ஸ் இல்லாமல் பண்ணணுமான்னா பகவான் சொல்கிறார் இந்த இடத்துல நோ சாய்ஸ்ன்னு சொல்கிறார். சாய்ஸ்னால் என்ன, நம்மெல்லாம் விட்டுவிட முடியாமல் கண்டிப்பாக இங்கு சொல்லப்படுகின்ற குணங்கள் இருந்தால்தான் க்ஷேத்ரஜ்ஞ விபாகம் நடக்கும், இந்த ஞானமெல்லாம் வரும். இப்போ முதல் காரணம் ஞானார்த்தம், ஞானத்திற்காக அமையாததாகிறது என்று இப்பொழுது பார்க்கலாம். எந்த ஒரு ஞானம் வர வேண்டும் என்றால் 3 தத்துவங்கள் சரியாக அமைய வேண்டும். இந்த 3 ஒரே லைனில் நின்னாதான் ஞானம் என்பது உற்பத்தி ஆகும். அவைகள் எவைகள் என்றால், அறிபவன் முதல் தத்துவம். அறிபவன், அவனுக்கு நாம்
சமஸ்கிருதத்தில் பிரமாதா என்ற சொல்லை பயன்படுத்துகின்றோம். பிரமாதா என்றால் அறிபவன். இரண்டாவது அறிய உதவும் கருவி. அறிய உதவும் கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட். இதை சமஸ்கிருதத்தில் பிரமாணம் என்று அழைக்கின்றோம். மூன்றாவது அறியப்படும் பொருள், ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ், அறியப்படும் பொருள். இதை பிரமேயம் என்று அழைக்கின்றோம். இனியெல்லாம் இந்த சமஸ்கிருத சொல்லத்தான் சொல்ல போகிறேன், அதனால் ட்ரைனிங் ஆயிரணும். பிரமாதா அறிபவன், பிரமாணம் அறிய உதவும் கருவி, பிரமேயம் அறியப்படும் பொருள். இந்த மூணும் சரியாக அமைந்தால் என்ன உற்பத்தியாகுமோ அதை பிரமா என்று அழைக்கின்றோம். பிரமா என்றால் ஞானம், அறிவு. இப்போ பிரமா என்றால் அறிவு அல்லது ஞானம். அது எப்பொழுது வரும்னா, இந்த மூணுலேயும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. இந்த மூணும் கரெக்டாக அமைஞ்சால் பிரமா உற்பத்தி ஆகும். இந்த மூணில் ஏதோ ஒரு இடத்துல தோஷம் இருந்து விட்டால், குறை இருந்து விட்டால் அறிவு உற்பத்தி ஆகாது. எந்த மூன்று? பிரமாதா, பிரமாணம், பிரமேயம். அறிபவன், கருவி, அறியப்படும் பொருள். இப்பொழுது உதாரணம் பார்க்கலாம். இப்போ அறிபவன்கிறது நான், அறிய உதவும் கருவி ஒன்று இருக்கிறது. இப்பொழுது கண்ணை வச்சுக்குவோம். கண் பிரமாணம். கண் முன்னாடி ஒரு பொருள் இருக்கின்றது. இப்பொழுது நான் ஒரு பொருளை பார்த்து அது என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பொருள் இருந்து, அதை பார்க்கிற கண்ணும் இருந்து, கண்ணுக்கு பின்னாடி நான் இருக்க வேண்டும். கண்ணு திறந்திருந்து நான் இல்லைன்னா பார்க்க முடியாது. நானும் இருந்தால், இந்த மூன்று சேர்ந்திருந்தால் அந்த பொருளை பற்றிய அறிவு மனதில் உதிக்கும். ஒரு கால் அந்த பொருளானது மூடப்பட்டிருந்தால், இங்கே ரெண்டு தான் இருக்குது. அதை பார்க்கிற நான் இருக்கேன், பிறகு பார்த்து கொண்டிருக்கின்ற கண் இருக்கின்றது, அந்த பிரமேயம் மூடப்பட்டிருக்கின்றது. அப்போ என்ன செய்யணும்னா, அந்த இடத்துல பிரமேயம் தயாராக இல்லை, அல்லது அந்த பிரமேயம் ரொம்ப தூரத்துக்கு போயிடுது. இப்போ நம்முடைய ரேஞ்சில் அது இல்லை. இப்போ நம்மளுடைய கண்ணினுடைய ரேஞ்சுக்கு அது வந்தால், பிரமேயம் அங்கே சரியாக இருந்தால் பிறகு ஞானம் வரும். இப்போ பிரமேயம் ஒழுங்காக இல்லைன்னா ஞானம் வராது. ஒரு கால் பிரமேயம் கரெக்டாக இருக்குது, அறியப்படும் பொருள் ஒழுங்காக இருக்குது, கண்ணு சரியில்லைன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன ஆகும்னா, பிரமாணத்தில் குறை இருந்தால், அறியப்படும் கருவியில் குறை இருந்தால் அறிவு வராது. காரணம் என்ன? அறியப்படும் பொருள் இருக்குது, அறிகின்ற நான் இருக்க, அறியப்படும் கருவி இல்லை என்றால் அறிவு வராது. அல்லது இனியொன்று, அறியப்படும் பொருள் தயாராக இருக்குது, கண்ணும் திறந்திருக்கு, ஆனால் அறிபவன் அங்கு இல்லை என்றால் அது எப்படி இல்லாமல் போவான்னு சொன்னால், சில சமயம் கண்ணை திறந்துட்டு எங்கேயோ பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போ என்ன ஆகும்னா, சில பேர் இதனால் கோச்சிட்டு போவார்கள், என்னை பார்த்துட்டே அவன் பார்க்காம போகிறான்னு சொல்லி. காரணம் என்னென்னா, கண்ணு தான் பார்த்துட்டு இருந்தது, அறிபவர் அந்த இடத்துல கண்ணு மேலே இல்லை, அவர் எங்கேயோ போயிட்டார். சில சமயம் கிளாஸில் ஆகலாம், காது இருக்கும், காது நல்லா கேட்டுட்ருக்கும், ஆசிரியரும் நல்லா சத்தம் போட்டு சொல்லி கொடுத்துட்ருப்பார், மைக்கிலையும் ப்ராப்ளம் இல்லை. திடீர்னு வீட்டை பூட்டுனா இல்லையான்னு சந்தேகம் வந்துடும். இப்போ இந்த சந்தேகம் வேண்டாம், நீங்கள் பூட்டிட்டு தான் வந்திருக்கீங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஒரு 5 minutes கேப் ஞானம் கிடையாது. அப்புறம் என்ன சொன்னார் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட, அப்படி கேட்குற ஆள் அந்த பிரமாணத்தின் மீது இல்லை என்றால் என்ன ஆகும்னா, பிரமேயம் இருக்கலாம், அறியப்படும் பொருள் இருக்கலாம், கருவி அந்த இடத்துல இருக்குது, ஆனால் கருவிக்கு பின்னாடி இருக்கிற ஆள் இல்லை என்றால் அந்த ஆளைத்தான் நம்ம பிரமாதா என்று சொன்னோம். என்ன ஆகும்னா, ஞானம் உற்பத்தி ஆகாது. இப்போ இந்த இடத்துல பிரமேயம் பிரமாணத்தை விட்டுருவோம், இந்த பிரமாதா கிட்ட வருவோம். பிரமாதான யார்? அறிபவன்.
இந்த அறிபவன்கிறது யார்? யார் பிரமாதா என்றால், நம்முடைய மனமும், நம்முடைய மனதை பிரமாதாங்கிற லிஸ்ட்டில் போடுறோம். பிரமாணம்ங்கிறது எதுன்னா, இந்திரியங்கள் கண், காது, மூக்கு, இவைகளெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட், பிரமாணம். அதை வச்சு எத்தனையோ பொருள்களை அறிகின்றோம். இந்த அறிபவன்கிறதுல யார் சேர்கிறார்கள்னா மனது சேர்ந்து கொள்கிறது. ஏன்னா மனசு பொதுவாக இருக்குது. மனசு தான் கண்ணு வழியாக போகுது, மனசு தான் காதை பயன்படுத்துது, மனசு தான் நாக்கை பயன்படுத்துது. இப்படி மனது தான் எல்லா பிரமாணங்களையும் பயன்படுத்துது. இப்போ பார்த்துட்ருக்கும்போது திடீர்னு கவனம் காதுக்கு போயிடுதுன்னா கண்ணு திறந்துட்டுருக்கும், ஆனால் ரூப ஞானம் வராது, உருவ அறிவு வராது, சப்த ஞானம் தான் வரும். நம்ம காதில் இருக்கிற மனசை கண்ணில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சப்தந்தான் விழுகுமே தவிர அறிவாக வராது. காரணம் என்ன? இந்த பிரமாதாங்கிற மனதை உடைய ஜீவன் ஏதோ ஒரு பிரமாணத்தை ஒரு நேரத்தில் பயன்படுத்தி ஞானத்தை அடைகின்றான். அவன் ரொம்ப குயிக்காக ட்ராவல் பண்ணுறான். அதனால் எல்லா பிரமாணமும் சேர்ந்து ஞானத்தை அடைகிற மாதிரி நமக்கு தோன்றுகிறது. ஆனால் இந்த பிரமாதா மிக வேகமாக பிரமாணங்களை பயன்படுத்தி பிரமேயத்தை பற்றி, அதாவது பொருளை பற்றி அறிவை அடைந்து வருகின்றான். இதுதான் அறிவை அடைகின்ற மெக்கானிசம். எப்படி நமக்கு ஞானம் வருகிறது. இனி இந்த பிரமாணம்னு ஒன்று சொன்னோம். பலவிதமான பிரமாணங்கள் இருக்கின்ற. பிரமாணம்னு சொன்னால் கண்ணு ஒரு பிரமாணம், கருவி, ஞானத்தை கொடுக்கும் கருவி. அதே போல் இனி ஒரு பெக்கூலியர் பிரமாணம் ஒன்று இருக்குது. அதை சப்த பிரமாணம் என்று சொல்கின்றோம். இப்போ சப்த பிரமாணம்ங்கிறதுல ஒரு சூக்ஷ்மமான கருத்து இருக்குது. இப்போ காதில் ஒரு சத்தத்தை கேட்குறோம், அது சப்த பிரமாணம் அல்ல. இப்போ ஆட்டோ ரிக்ஷா போகுது, அல்லது இந்த கிளிப் எடுத்து நான் டேபிள் மேலே போடுறேன், டப்புன்னு ஒரு சத்தம் வருது. அதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ஏதோ ஒரு சப்தம் வருதுன்னு தெரிந்து கொள்கிறீர்கள். இப்படி ஒரு சப்தம் இருக்குது. இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன், அதையும் கேட்கிறீர்கள், அதுவும் ஒரு சப்தந்தான். ஆனால் கிளிப்பு கீழே விழுகிற சப்தத்துக்கும் நான் பேசிக்கொண்டிருக்கிற சப்தத்திற்கும் வேறுபாடு இருக்கிறதா இல்லையான்னா, கிளிப்பு கீழே விழுகிறது வெறும் சவுண்டு, அதிலிருந்து ஒரு ஞானமும் வரல, கிளிப்பு கீழே விழுந்ததுங்கிற ஞானம்தான். ஆனால் இந்த சப்தத்திலிருந்து புதிதான ஒரு அர்த்த ஞானம் நமக்கு வருகிறது. தமிழ் தெரியாதவர்கள் இங்கு வந்தால் அவர்களுக்கு வெறும் சத்தந்தான். ஆனால் தமிழ்ங்கிற லாங்குவேஜ் தெரிஞ்சதுனால என்ன ஆகுதுன்னா, சப்தத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அதைத்தான் சப்த பிரமாணம்னு சொல்கிறோம். இப்போ சப்த பிரமாணம்னு சொன்னால் சவுண்டை கேட்குறது பிரத்யக்ஷ பிரமாணம், காதில் கேட்குறது. அதனுக்கு மேலே ஒன்று நம்ம அறிந்து கொள்கின்றோம், அது சப்த பிரமாணம். இப்போ இந்த சப்தங்கிற பிரமாணத்தை பயன்படுத்தினோம்னா நமக்கு பிரமேயம், அந்த சப்தத்தில் நான் என்ன அர்த்தத்தை கூறுகின்றேனோ அந்த ஞானம் உங்களுக்கு வருகிறது. இப்போ இதிலிருந்து இப்போ பிரமேயம் என்ன? சப்தத்தில் விளக்கப்படுகின்ற தத்துவம். பிரமாணம் என்ன? இந்த உபதேசம், சப்தம். இனி யார் பிரமாதா என்றால் மனதுடன் கூடிய நான் பிரமாதாவாக இருக்கின்றேன். இப்போ இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா அடுத்த படிக்கு சென்றால், இப்போ ஒருவன் எம்எஸ்சி மேத்ஸ் கிளாஸுக்கு போய் உட்கார்றான். எம்எஸ்சி மேத்ஸ் கிளாஸுக்கு போய் உட்கார்றான், மாஸ்டர் டிகிரி. அங்கே என்ன நடக்குது? ஆசிரியர் சப்தத்தை பயன்படுத்துகிறார். அவர் கையில் ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் இருக்குது, அவர் ஒரு சப்தத்தை பயன்படுத்துகிறார். அங்கே என்ன இருக்குது? அது பிரமாணம். பிறகு பிரமேயம் என்ன? ஒரு விதமான ஈக்குவேஷன், ஒரு தத்துவத்தை அவர் புரிய வைக்க விரும்புகிறார். அந்த விஷயம் இருக்குது, ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஆசிரியர் ஒழுங்காக சப்தத்தை பயன்படுத்தி சொல்லி கொடுத்துட்ருக்கார். இப்போ மாணவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் பிரமாதா. இப்போ அவர்களுக்கு பிரமேயமும் இருக்குது, பிரமாணமும் இருக்குது. பிரமாதாவாக அனைத்து மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஒருத்தனுக்கு புரியுது அந்த கிளாஸ், ஒருத்தனுக்கு புரியவில்லை.
அது ஏன் என்பது தான் இப்பொழுது கேள்வி. நம்ம இதற்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? அறிபவன், அறியக்கூடிய கருவி, அறியப்படும் பொருள், இவைகள் எல்லாம் இருந்தால் ஞானம் வரும்னு பார்த்தோம். ஆனால் இந்த மேத்ஸு கிளாஸில் என்ன ஆகிருக்கு? மேத்ஸு கிளாஸ் இல்லை, இப்போ இந்த கிளாஸ்லேயே கூட அல்லது ஏதோ ஒரு கிளாஸில் எந்த கிளாஸ் எடுத்துட்டாலும் என்ன ஆகலாம்? சப்தம் இருக்குது, பிரமாணம் இருக்குது, விஷயமும் இருக்குது, ஆளும் அமர்ந்திருக்கிறார்கள், காதும் நல்லா கேட்டுட்ருக்கு, கவனமாக கேட்டுட்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் ஞானம் உற்பத்தி ஆகவில்லை. சிலருக்கு உற்பத்தி ஆகின்றது. அதற்கு என்ன காரணம்? நம்ம இந்த கிளாஸை வேண்டாம், ஏன்னா இந்த கிளாஸில் எல்லாத்துக்கும் புரியுது. மேத்ஸு கிளாஸுக்கு போயிடுவோம். மேத்ஸு கிளாஸில் மட்டும் ஏன் சிலருக்கு புரியவில்லை என்றால், இவன் பிஎஸ்சி எழுதி பேப்பர் டூர் பண்ணி எம்எஸ்சிக்கு வந்திருக்கான். பேப்பர் டூர்னால் தெரியுமோ? பணமெல்லாம் கொடுத்து பாஸ் பண்ணி வந்திருக்கான். இனி ஒருத்தன் படித்து வந்திருக்கான். இப்போ படித்து வந்தவனுக்கு முதல் வகுப்பு நல்லா புரியுது, படிக்காமல் பாஸ் பண்ணி வந்தவனுக்கு என்ன ஆகுதுன்னா புரியல. ஏன்னா இந்த வருஷமும் பேப்பர் டூர் போகலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கான். இதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னா, அந்த ஒரு சூக்ஷ்மமான விஷயம், அந்த சூக்ஷ்மமான பிரமேயத்தை இவர் விளக்கும் பொழுது அதை புரிந்து கொள்கின்ற பிரமாதாவாக ஒருவன் இருந்தாக வேண்டும். இவன் பிரமாதாவாக இல்லை என்றால், இவனுக்கு கூட்டல் கழித்தலே தெரியல, அவன் போய் அங்கே உட்கார்ந்தால் அந்த மனதிருக்கின்றதல்லவா, பிரமாதாவிடம் இருக்கின்ற மனம் என்ற அம்சம் அந்த விஷயத்தை கிரகிக்கின்ற தகுதி இல்லை என்றால், பிரமாணமும் இருக்கலாம், பிரமேயமும் ரெடியாக இருக்கலாம், இந்த பிரமாதா தகுதிப்படவில்லை என்றால் அங்கே என்ன நேரிடும் என்றால், அந்த மனதிற்குரிய தகுதி இல்லாத காரணத்தினால், பிரமாதாவிடம் இருக்கின்ற தோஷத்தினால், அறிபவனிடம் இருக்கின்ற குறையினால், இங்கே அறிபவன்னா மனசு தான், மனதிடம் இருக்கின்ற குறையினால் அந்த சப்ஜெக்டுக்கு இவன் ப்ரிப்பேர் ஆகலைன்னு அர்த்தம். அந்த ப்ரிப்பரேஷன் இல்லாத காரணத்தினால் இந்த மூன்றும் சரியாகவில்லைன்னு தான் அர்த்தம். இந்த மூன்று சரியாயிட்டா ஞானம் வருங்கிறதுல சந்தேகமே இல்லை. பிறகு இந்த மூணு சரியாயிடுது, எனக்கு ஞானம் வரலை என்று யாராவது சொன்னால் இந்த மூணில் எங்கோ ஒரு தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்று ஆசிரியர் ஒழுங்காக சொல்லி கொடுக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது தப்பான விஷயமாக இருக்கலாம். விஷயம் சரியாக இருந்து பிரமாணமும் இருந்து ஞானம் வரவில்லை என்றால் இதுதான் பாரிசேஷ நியாயங்கிறது. மீதி இருக்கிறது யாருன்னா சப்ஜெக்ட் மேட்ரு சரியானது தான், சொல்கிற விதமும் சரியாக தான் இருக்குது, பிரமாணமும் சரியாக இருக்குது. ஆனால் ஞானம் வரலை என்றால் யாரிடத்தில் எங்கு குறை இருக்கிறது? பிரமாதாவிடம் குறை இருக்கின்றது. அந்த அந்தக்கரணமானது அந்த அறிவுக்கு தயாராகவில்லை. அப்போ என்ன செய்யணும்னா அந்த அந்தக்கரணத்தை தயார் செய்ய வேண்டும். இப்போ பிரமாதாவிடம் இருக்கின்ற தோஷத்தை நீக்க வேண்டும். அந்த பிரமாதாவுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன தகுதி இருக்குமோ அந்த தகுதியை கொடுத்தவுடன் இந்த பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உடனே ஞானம் வந்துடும். ஞானம் வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமானது. கஷ்டம் எதுன்னா இந்த தகுதிப்படுத்துறது இருக்கே, அதுதான் கஷ்டம். சாப்பிட்றது சுலபமானது மட்டுமல்ல, சந்தோஷமானதும் கூட. ஆனால் அதுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கே, அதுதான் கஷ்டம். தகுதிப்படுத்துறது தான் கடினம். அப்படி இந்த மனதை தகுதிப்படுத்துதல் என்பது ஞானத்திற்கு ஒரு முக்கிய அங்கம். அதுக்காகத்தான் இத்தனை கருத்தும். ஞானத்திற்காக பகவான் இந்த குணத்தை சொல்கிறாருன்னா, ஞானத்துக்கு இந்த குணத்துக்கு என்ன சம்பந்தம்? மற்றவனை அடிக்கக்கூடாதுங்கிறதுக்கும் உனக்கு பிரம்ம ஞானம் வர்றதுக்கு என்ன சம்பந்தம்னா, இந்தந்த குணங்கள் எந்த மனதில் இருக்கின்றதோ அந்த மனதுடன் கூடியவன்தான் இந்த ஞானத்திற்கு பிரமாதா, இந்த பிரமாணத்திற்கு பிரமாதா. அப்போ நம்ம யாராக மாறணும்னா,
அறிபவனாக மாற வேண்டும். அறிபவனிடத்தில் தோஷம் இருக்கின்றது, குறை இருக்கின்றது. இது தெரியாமத்தான் ரொம்ப பேர் வேதாந்தம் படிப்பார்கள், அது அவங்களுக்கு புரியாது. வேதாந்தம் படிக்கிறதுக்கும் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாமல் நடந்து கொள்வார்கள். அப்போ என்ன முடிவு செய்வார்கள்? இந்த வேதாந்தமே யூஸ்லெஸ்னு முடிவு செய்து விடுவார். வேதாந்தம் பிரயோஜனமே இல்லை. காரணம் என்ன? அவருக்கு என்ன பிரயோஜனப்பட்டது? 10 வருஷம் படிக்கிறார், அகங்காரம்தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கு, ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் என்ன முடிவு செய்கிறார்? எந்த இடத்துல தோஷத்தை போட்டார்? பிரமாணத்தில் குறையை கண்டு விட்டார். வேதாந்தம்ங்கிறது பிரமாணம், ஆனால் அந்த வேதாந்தத்தை பயன்படுத்தி அறிவு வராததுக்கு காரணம் என்ன? பிரமாதாவிடம் இருக்கின்ற தோஷம். இப்போ இங்கே பகவான் என்ன சொல்கிறார்? இந்த ஆத்ம ஞானம் உனக்கு வர வேண்டும் என்றால், இங்கு விஷயம் பரம்பொருளை பற்றிய அறிவு, தத்துவத்தை பற்றிய அறிவு, அது வர வேண்டும் என்றால் அதற்கு பிரமாணம் கீதை உபனிஷத் ப்ளஸ் ஆசிரியர். ஏன்னா வெறும் கீதை உபனிஷத்தை நம்ம படித்தா புரியாது. ஏன் புரியாது? அதில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் புரியாதுன்னு சொல்லி. காரணம், நமக்கு இருக்கிற அறிவோடு தான் அதை பொருள்படுத்துவோம். ஆகவே ஆசிரியர் சாஸ்திரம், குரு சாஸ்திரம் பிரமாணம், விஷயம் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள்ங்கிற விஷயத்தை குரு சாஸ்திரங்கிற பிரமாணத்தின் மூலமாக யார் பயன்படுத்தினால் ஞானம் வரும் என்றால், இங்கு சொல்லப்படுகின்ற தகுதிகள் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் பயன்படுத்தினால்தான் ஞானம் வரும். இங்கு சொல்லப்படுகின்ற பண்புகள் இல்லாதவர்கள் இதை பயன்படுத்தினால் ஞானம் வராது. வராட்டி பரவாயில்ல, விபரீதமாக வேணால் ஏதாவது வரலாம். அகங்காரத்தை நீக்க வேண்டிய வேதாந்தம் ஒரு அகங்காரத்தை பூஸ்ட் பண்ணலாம். எனக்கு வேதாந்தமும் தெரியும் அப்படிங்கிறத கொடுக்கலாம். சைடு எஃபெக்ட் கொடுக்குமே தவிர எஃபெக்ட் ஒன்றும் கொடுக்காது, சரியான எஃபெக்ட் ஒன்றும் கொடுக்காது. காரணம் என்ன? பிரமாதா தயாராக இல்லை. ஆகவே இங்கு பகவான் இங்கு சொல்லப்பட்டுள்ள குணங்கள் யாருக்கு இருக்கின்றதோ, இந்த குணங்களை முயற்சி செய்து யார் அடைகிறார்களோ அப்படி அடையப்பட்ட மனதை உடையவன் பிரமாதா. அந்த பிரமாதா சித்திக்கும் பொழுது பகவானே பிரமாணத்தை கொண்டு கொடுப்பார். அது பகவானுடைய டியூட்டி. நமக்கு ஒரு குரு வேணும், சாஸ்திரம் வேணும்னு என்ன பண்ணணும்னா, நீ சிஷ்யனா முதல்ல மாறும். இல்லை குரு கிடைச்சாதான் நான் மாறுவேன், நான் சிஷ்யனாக மாறி குரு கிடைக்கலைன்னா சிஷ்யனாக மாறினது வேஸ்ட்டு தானேன்னு எல்லாம் பேசினோம்னா அந்த பிஸ்னஸ் எல்லாம் நடக்காது. நம்ம சிஷ்யனாக மாறினா உடனே பகவான் குருவை கொடுப்பார். அது எங்கே பார்க்கலான்னா அர்ஜுனங்கிட்டேயே பார்க்குறோம். எந்த நொடியில் அர்ஜுனன் சிஷ்யனாக மாறினானோ அதே நொடியில் பகவான் குருவாக மாறினார். அது வரைக்கும் தேரோட்டியாக இருந்தார், பார்த்த சாரதியாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தனுக்கு குருவாக மாறினார். எப்பொழுது? இவன் சிஷ்யன் ஆகும் பொழுது. இப்போ நம்ம முயற்சியெல்லாம், நம்மளுடைய முயற்சி இந்த குணங்களை அடையிறதில் இருக்கணும். பிறகு பகவானுடைய முயற்சி பிரமாணத்தை கொண்டு நம்ம கையில் கொடுக்கறது. இப்போ பகவான் பிரமாணத்தை கொடுத்துருவார், சாஸ்திரத்தையும் குழுவையும் கொடுப்பார். நம்ம எதை அடையணும் என்றால் இங்கு சொல்லப்பட்டுள்ள குணங்களை நாம் அடைய வேண்டும். இப்போ எதற்காக இந்த நல்ல பண்புகளை சொல்கிறார் என்றால், இந்த நல்ல பண்புகள் இருந்தால்தான், இந்த பண்புகளுடன் கூடிய மனம்தான் பிரமாணத்தை பயன்படுத்தும் பொழுது ஞானத்தை அடையும். இதையெல்லாம் சாஸ்திரத்தில் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போய்விடுவார்கள். இப்படிப்பட்ட பிரமாதா என்று சொன்னாலே ஓவர். யார் பிரமாதான்னா இந்த நற்குணங்களை உடையவன் பிரமாதா, அதோட ஃபுல் ஸ்டாப். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நம்ம பார்த்த கருத்து, இவன் பிரமாதான்னா இந்த பிரமாணத்திற்கு இவன் பிரமாதா, பிறகு இந்த ஞானம் இவனுக்கு கிடைக்கும். இப்போ முதல் கருத்து என்ன? ஏன் பகவான் இந்த பண்புகளை கூறுகிறார் என்றால் அப்பொழுதுதான் ஞானம் வரும். எப்படி ஞானம் வரும் நம்ம பார்த்தோம். இந்த 3 அமைந்தாதான் ஞானம் வரும். இந்த 3ல் இந்த குணம்
பிரமாதாவோடு சம்பந்தப்படுகிறது, அறிபவனோடு சம்பந்தப்படுகிறது. அறிபவனிடமும் அவனுடைய மனதோடு இது சம்பந்தப்பட்டு இப்படிப்பட்ட குணத்துடன் கூடிய மனதை உடையவன் அறிவை அடைய தகுதி அடைகின்றான். இது முதல் காரணம். இனி இரண்டாவது காரணம். இந்த பண்புகளையெல்லாம் பகவான் கூற, நாம் அதை படித்து அந்த பண்புகளை நாம் அடைவதனால் நமக்கு வருகின்ற இரண்டாவது பிரயோஜனம். முதல் பிரயோஜனம் ஞானம். அதனால தான் பகவான் ஞானம்னே இவைகளை சொல்கிறார். ஞானத்துக்கு சாதனமான குணங்களை ஞானம்னு சொல்லிட்டார். இனி இரண்டாவது பிரயோஜனம் என்னவென்றால், நம்ம ஞானத்துக்கே போக வேண்டாம், உபனிஷத்துக்கோ கீதைக்கோ வேதாந்தத்துக்கோ வரவே வேண்டாம், மோட்சத்துக்கு போகவே வேண்டாம். சாதாரண லௌகிக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கார்கள் சிலர். ரொம்ப பேர் இந்த மாதிரி தத்துவ விசாரத்திற்கு வரமாட்டார்கள். ஆனால் அவர்களிடம் அதிசயமாக பார்க்கலாம், இப்படிப்பட்ட குணங்களெல்லாம் நல்ல குணங்கள் இருக்கும். அவர்களுக்கு இந்த நாட்டமே இருக்காது. தெரிஞ்சுக்கலாம் பகவான் என்ன தத்துவத்தை சொல்கிறார், அந்த நாட்டமே இருக்காது. ஆனால் அவர்களிடம் சில நற்குணங்கள் எல்லாம் சுபாவமாக இருக்கும். இப்போ இரண்டாவது பிரயோஜனம் என்னவென்றால், தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இது பயன்படுதோ இல்லையோ, சாதாரண வாழ்க்கையில் மனநிறைவுடன் வாழ இந்த குணங்கள் அவசியமாகிறது. இப்போ ரிலேட்டிவ் பீஸ், சாதாரண வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக மனநிறைவாக வாழணும்னாலும் கூட இந்த குணங்கள் தான் நமக்கு உதவி செய்யும். அவர்களை பார்த்தா ஒரு திருப்தியாக நிறைவாக இருப்பார்கள். ஓரளவுக்கு ஒரு திருப்தியாக காலத்தை கழிச்சிட்டு செல்வார்கள். பெரிய தத்துவ ஞானிகளெல்லாம் அவர்கள் ஆக மாட்டார்கள், ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ரெண்டாவது பிரயோஜனம், தத்துவத்துக்கே வராமல் ஒரு ரிலேட்டிவ் பீஸோடு இருக்கணும்னா, மற்றவர்களை காட்டிலும் மனச்சஞ்சலப்படாமல் ஓரளவு இருக்கிற வரைக்கும் இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னு வச்சுக்குவோமே. மோட்சத்துக்கோ பகவான்கிட்டேயோ போக வேண்டாம், இருக்கிற வாழ்க்கையை இருந்து மனநிறைவோடு போகணும் என்றால், இந்த இடத்துல நாம் முழுமையான மனநிறைவை பற்றி சொல்லலை, ஓரளவு இருந்துட்டு போக வேண்டும் என்றால் அதற்கும் இந்த குணங்கள் அவசியம் ஆகின்றது. ஒரு உபனிஷத்தில் ஒருவன் ஒரு விதமான யாகம் இவைகளெல்லாம் செஞ்சு தியானமெல்லாம் செஞ்சால் அவன் மனித லோகத்தில் பிறந்து மனித சுகத்தை அனுபவிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு வித யாகம் அல்லது பூஜை செய்தால் அதனுடைய பலன் மனிதலோக சுகத்தை அனுபவிப்பான். அப்போ உபனிஷத் என்ன சொல்லுது, மனித சரீரம் எடுத்த ஒருவன் மனித சுகத்தை அடையணும்னா மனிதனுக்குன்னு இருக்க வேண்டிய சில நல்ல குணங்கள் அவனுக்கு இருக்கணும். மனித உடம்பில் இருந்துட்டு சில நேரம் சிங்கத்தை போல, சில நேரம் நரியை போல, சில நேரம் கரடியை போல, சில நேரம் நாயை போல இருந்தான்னு வச்சுக்குவோமே. பிறகு அவன் அடையிற சுகம் எதுன்னா அந்தந்த மிருகங்கள் அடையிற சுகம்தான், மனித சுகத்தை அவன் அடைய முடியாது. மனித சரீரத்தில் மனுஷ ஆனந்தத்தை அடையணும்னு சொன்னால் அவன் என்ன பண்ணணும்னா அந்தளவுக்கு பண்புகளை பின்பற்றி இருக்க வேண்டும். இப்போ மனுஷன்தான் இமயமலைக்கு போய் அந்த காட்சியை பார்த்து ரசிக்க முடியும். ஒரு எருமையை நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அங்கே ஒரு சேரத்தான் பார்த்து உட்கார்ந்துட்டுருக்கோம். அப்படி மனிதன்னா மனிதனுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கிற அளவு மன வளர்ச்சி இருக்கணும். சில பேர் நேராக ரிஷிகேஷ் போன உடனே மெட்ராஸ் ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு தேடுவார்கள். அங்கே ஒன்று இருக்குது மெட்ராஸ் ஹோட்டல்னு, அங்கே தான் தோசை இட்லி கிடைக்குதா. இங்கே இட்லி தோசை சாப்பிட்டு தீரல, அங்கே போய் அந்த 2 நாள் அதைத்தான் சாப்பிடும். இது என்ன ஆனந்தம்னா, அப்போ அவர்கள் மனிதனாக பிறந்திருக்க வேண்டாமே, அழகாக 4 காலில் எப்பொழுதுமே குமிஞ்சிட்டு சாப்பிட்டே இருக்கலாமே. இப்போ மனிதனாக பிறந்து மனித சுகத்தை அனுபவிக்கணும்னாவே ஒரு மன வளர்ச்சி வேணுமே. அப்படி இந்த பண்புகள், இப்போ நம்மளே சாப்பிட்டா அதில் ஒரு சுகம் இருக்குது. ஆனால் நம்ம சாப்பிட்றத விட்டுட்டு மற்றவர்களுக்கு கொடுத்துட்டு பட்னி கிடந்தோம்னு வச்சுக்குவோமே, அதனுடைய சுகம் 100 பங்கோ அல்லது 1000 பங்கோ. இப்போ இந்த சுகத்தை அனுபவிச்சாத்தேன்னு அது மனித சுகம். ஏன்னா மிருகங்களெல்லாம் அப்படி செய்வதில்லை. மிருகங்களெல்லாம் அதுதான் போட்டி போட்டுட்ருக்கு. அது ஒரு உதாரணம் சொன்னார். மாமிசம் இடையில் இருக்கான், 2 நாய் இருக்கான், அந்த மாமிசத்துக்கு ஃபுல் சேஃப்டியாக
காரணம் என்னென்னா, இது அதை சாப்பிட விடாது, அது இதை சாப்பிட விடாதான். அதனால் அது அப்படியே இருக்குமா, ஒருன்னு உரைச்சிட்டு இருக்குமா. ஆனால் மனிதன் அப்படி இல்லை. எப்படின்னா, சரி நான் சாப்பிடாட்டி பரவாயில்ல, நீ எடுத்துக்கொள்கிற தியாக புத்தி மனிதனுக்கு முடியும். இப்போ மனித வாழ்க்கையில் சாதாரண மனித சுகத்தையே அனுபவிக்கணும்னா, மிருகங்களை காட்டிலும் உயர்ந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் இந்த பண்புகளெல்லாம் நமக்கு முக்கியம். விட்டு கொடுத்தல். மற்றவர்கள் குடும்பத்தில் தான் இது, எங்கேயோ போய் யாருக்கும் விட்டு கொடுக்க வேண்டாம். நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே ஒருவருக்கு எக்ஸ்ட்ரா சொத்து போகுது, ஒரு நகை எக்ஸ்ட்ரா போகுது, அல்லது ஒரு 10 ஏக்கரா பூமி எக்ஸ்ட்ரா போகுது. அப்பா அம்மா பிரிக்கும்போது கொஞ்சம் அதிகமாக பிரித்து விடுகிறார்கள். அப்போ என்னன்னா, மீண்டும் மிருகத்தை போல் இருந்தால் அது ஒரு வாழ்க்கை தான், அது இல்லைன்னு சொல்லப்படவில்லை. ஆனால் மனிதனாக வாழணும்னா பெருந்தன்மையை நம்ம விட்டு கொடுக்கலாம், அதனுடைய சுகம் உயர்ந்தது. அப்படி இங்கு சொல்லப்படுகின்ற பண்புகள் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இன்னர் பீஸ், ஆழ்ந்த மனதில் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். தத்துவங்கிறதெல்லாம் பிறகு. இப்போ 2 காரணத்தில் இந்த பண்புகளெல்லாம் நமக்கு அவசியம். எனக்கு இந்த தத்துவம் வேதாந்தமெல்லாம் வராது, புரியாதுன்னா புரிய வேண்டாம், தத்துவம் வர வேண்டாம், பிரம்மத்தை புரிஞ்சிக்க வேண்டாம். ஆனால் இந்த பண்புகளை எந்த அளவுக்கு நம்ம பின்பற்றமோ அந்த அளவுக்கு உயர்ந்த ஆனந்தத்தை, அதிகப்படியான சுகத்தை நாம் அனுபவிக்கின்றோம். இவ்விதம் நம் ஞானத்திற்காகவும் மனிதனாக பிறந்த நாம் மனிதர்களுக்கென்றே உரிய ஒரு மகிழ்ச்சியையும் நிறைவையும் அடைய இந்த பண்புகளெல்லாம் அவசியமாகின்றது. மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.